வணக்கம் நண்பர்களே. நம்ம இன்றைக்கி என்ன பார்க்க போகிறோம்னாக்கா, மரவள்ளி கிழங்கு குச்சி கத்தரி எப்படி செய்ய போகிறோன்றது தான் இன்றைக்கி நம்ம வீடியோவில் பார்க்க போகிறோம். வீடியோ பார்க்குறதுக்கு முன்னாடி நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பெல் ஐக்கானை கிளிக் பண்ணிக்கோங்க. அப்போ தான் நம்ம போடக்கூடிய வீடியோ உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனில் வரும். நம்ம மரவள்ளி கிழங்கு செடியை பதியம் போடுறதுக்காக அந்த குச்சியை கட் பண்ணி பதியம் வைப்பாங்க. அதுக்காக தான் குச்சி கத்தரி யூஸ் பண்ணுறோம். அதுக்காக நம்ம இன்றைக்கி டாரஸ் லாரியோட ஸ்ப்ரிங் பிளேட்டை கட் பண்ணி எடுத்து தான் நம்ம இந்த குச்சி கத்தரி செய்ய போகிறோம். இதோட திக்னஸ் பார்த்திங்கன்னா ஒரு 1/2 இன்ச்சு கனத்தை விட கொஞ்சம் அதிகமாகவே இருக்கும். நம்ம கஸ்டமர் ஹெவியாக வேணும்னு சொல்லி கேட்டதுனால டாரஸ் பட்டையில் நம்ம இதை செய்கிறோம். இதுக்காக பார்த்திங்கன்னா 3 இன்ச்சு அந்த பைப்பு ஃபிட் பண்ணுறதுக்கான ஒரு பகுதி கட் பண்ணிவிட்டு சென்ட்ரல் லிப்பில் அதை சென்டரில் கட் பண்ணி 2 கத்திக்கு மேல் கத்தி வர மாதிரி நம்ம கட் பண்ணி போகிறோம். அதே 12 இன்ச்சு கத்தியோட அளவு அந்த லெவலுக்கு கீழ் பிளேட்டுக்கும் ஒரு பிளேட்டை கட் பண்ணி எடுத்துக்கிறோம். இப்போ பாருங்கள், இப்போ அந்த சென்டர் பகுதி கட் பண்ணியாச்சு. அடுத்தது கீழ் பிளேட்டுக்கு பீஸை கட் பண்ணி எடுக்கிறோம். தெரியுதுங்களா? கத்தியோட லென்த்து 12 இன்ச்சு வைக்கிறோம். இப்போ நம்ம அது 2 பீஸுக்கு பைப் ஃபிட் பண்ணுறதுக்கான ஒரு பகுதியை உருவாக்குறதுக்கு தான் நம்ம இந்த மாதிரி நம்ம கட் பண்ணி எடுத்துக்கிறோம். அதை அப்படியே கூறு பிடிச்சி அதில் பைப்பை ஃபிட் பண்ணங்கனாக்கா நம்ம அழுத்தி கட் பண்ணும்போது பைப்பு கலண்டும் வராது, அதே சமயம் உடையவும் உடையாது. ஃபிட்டிங் கரெக்டாக உட்காந்துக்கும். அந்த பேலன்ஸுக்காக தான் நம்ம அந்த கூறுக்கான 3 இன்ச்சை நம்ம கூறு நீட்டிக்கணும். இப்போ பார்த்தீங்கன்னாக்கா பிளேட்டை ஹீட் பண்ணி எடுத்துக்கணும். இதில் 1 சைட் டேப்பர் கத்திரின்றதுனால டேப்பர் நம்ம பண்ணிக்கிறோம். டேப்பர் வர அளவுக்கு நம்ம அடித்து சைடில் இழுத்துக்கிறோம். இந்த பகுதி தான் வெட்டக்கூடிய பகுதி நம்ம டேப்பர் செய்கிறது. இந்த ப்ராசஸ் ரொம்ப லென்த்தான ஒரு ப்ராசஸ் தான். உங்களுக்கு வீடியோ ஷார்ட் பண்ணியும் போட்டிருக்கேன், அதே மாதிரி ஸ்பீட் பண்ணியும் போட்டிருக்கேன். இப்போ ஒரு பாதி கத்தி அளவுக்கு நம்ம சைடில் அடித்து அகலப்படுத்திக்கணும். அந்த வாய்ப்பகுதி மட்டும் வெட்டக்கூடிய பகுதி. நம்ம கத்தி அடிக்கும்போது வாய்ப்பகுதியை பிடிக்கும்போது கத்தி நிமிரும். அதனால் பட்டை ஆல்ரெடி இன்னும் கொஞ்சம் வளைச்சி நம்ம கொடுத்துட்டோம்னா அந்த நேரம் நிமிரவும் அதே சமயம் வாய்தார் அகலம் வரவும் சரியாக போயிடும். அதுக்காக தான் நமக்கு லைட்டாக கையில் கொஞ்சம் வளைச்சி மிஷினில் கொடுத்துக்கிறோம். வாய்ப்பகுதி அடிச்சுட்டு அதே மாதிரி மேல் பகுதி புடங்கு பகுதியிலேருந்து லைட்டாக டேப்பர் வர மாதிரி நம்ம அடித்து எடுத்துக்கிறோம். இது கீழ் பிளேட்டு. ஃபஸ்ட்டு பிடிச்சது மேல் பிளேட்டு. மேலே பைப் ஃபிட் பண்ணுறோம் இல்லைங்களா, அழுத்தி வெட்டக்கூடிய ஒரு கத்தி, இதுதான் அது. ஃபஸ்ட்டு ஆஃப் முடிச்சிட்டோம். இப்போ 2வது ஆஃப் அடித்து அகலப்படுத்துகிறோம். ஒரே டைமில் ஃபுல்லாக ஹீட் பண்ணி ஒர்க்கை முடிக்க முடியாது. அதனால் 2 பார்ட்டாக ஹீட் பண்ணி ஃபஸ்ட்டு கத்தியோட ஃப்ரண்ட் சைடு, அதுக்கடுத்தது கத்தியோட பேக் சைடு. இப்போ 2வது ஸ்டெப்பில் நம்ம ஹீட் பண்ணி அடித்து எடுக்கிறோம். இது ரொம்ப திக்னஸான ஒரு பிளேட்டு. வேலை செய்யறதுக்கு ரொம்ப கடினமாக தான் இருந்துச்சு. ஹீட் பண்ணுறதுக்கும் ப்ராசஸ்க்கு ரொம்ப லேட் ஆகும். இங்கே ரொம்ப கனமான பட்டன்றதுனால. இப்போ மேல் கத்தி அகல போட்டோம். அடுத்தது கத்தியோட ஃபினிஷிங் தட்டுறோம். இன்னும் கொஞ்சம் அகலம் வேணுன்றதுனால மறுபடியும் ஹீட் பண்ணி இதை அடித்து எடுத்துக்கிறோம். இது ஒரு சைடு டேப்பராக தான் இருக்கணும். வெட்டக்கூடிய பகுதி ஃப்ளாட்டாக வரணும், கத்தியோட ஒட்டி வர பகுதி. அதே சமயம் பார்த்தீங்கன்னாக்கா வெளியே வரக்கூடிய பகுதி கொஞ்சம் டேப்பராக கொடுத்துக்கலாம். அப்போ தான் கனமான குச்சி மரவள்ளி கிழங்கு அந்த குச்சி இருக்குது இல்லைங்களா, அடி தண்டை வெட்டினா கூட நமக்கு நல்லா ஷார்ப்பாக இருக்கிற மாதிரி இருந்துச்சுன்னா டக்குன்னு கட் ஆகும். வெயிட்டாக இருத்தாக பிளேட்டு நம்ம வெயிட்டாக போடும்போது அழுத்துனாக்கா டக்குன்னு வெட்டு இறங்கும். அதனால தான் நம்ம ஹெவியான பிளேட்டில் போட்டிருக்கோம். மெலிஸ் பிளேட்டில் போடலாம், அழுத்தம் அதிகமாக கொடுக்கணும். குச்சி கட் பண்ணும்போது ஹெவியான பிளேட்னும் போது லைட்டாக அழுத்தினாலே டக்குன்னு கட் ஆகும். பட்டை நல்லா டெம்பர் இருந்துச்சு, வேலை செய்கிறதுக்கு ரொம்ப நேரம் பிடிச்சிக்கிச்சு. தெரியுதுங்களா? இப்போ ஃபினிஷிங் தட்டிட்டுருவேன். இது கீழ் பிளேட்டு. ஃபஸ்ட் அடித்த பாதியை அகல போட்டோம் இல்லைங்களா, அதை நைஸ் தட்டுறோம். 1 சைடு டேப்பராகவும் 1 சைடு ஃப்ளாட்டாகவும் வர மாதிரி நம்ம தட்டணும். இப்போ அடியில் இருக்கிற பகுதி ஃப்ளாட்டாக வந்துடும்.
மேலே இருக்கக்கூடிய பகுதி வந்து டேப்பராக வரும். அதே மாதிரி கத்தியில் பெண்டும் வரக்கூடாது. அதே சமயம் பார்த்திங்கனாக்கா கத்தி முழுக்கவும் கூடாது. அப்படி இருந்துச்சுனாக்கா நம்ம வெட்டும்போது கரெக்டாக குச்சி வந்து நறுக்காது, உடையும். அதனால் வந்து ஒரே ஸ்ட்ரைட்டாக இருக்கணும், நல்லா ஷார்ப்பாகவும் இருக்கணும். அதனால் வந்து மெலிசாக அடித்து எடுத்துக்கிறோம். இப்போ மேல் கத்தியும் ஃப்ரண்ட் போர்ஷன் வந்து கரெக்டாக தட்டி ஃப்ளாட்டாக இருக்கிற மாதிரி எடுத்துக்கிறோம். அடுத்தது வந்து கூர் நீட்டுறோம். இது எதுக்காகன்னு பார்த்தீங்கன்னா பைப்பு ஃபிட் பண்ணுறதுக்காக. அப்படியே வச்சு வெல்டு வச்சோம்னா அழுத்தும் போது பைப்பு வந்து உடஞ்சி கட்டாகி வெளியே வந்துடும். அதனால் வந்து இதை கூர்மைப்படுத்தி பைப்பில் வந்து நம்ம இதை உள்ளே சொருகி செட் பண்ணும்போது நமக்கு வந்து நல்லா பேலன்ஸாகவும் இருக்கும், அதே சமயம் கட் ஆகாது. இப்போ வந்து கூர் நீட்டியாச்சு, அதை வந்து ஃபினிஷிங் பண்ணுறோம். ரொம்ப ஹெவியான பட்டை தான் போட்டிருந்தோம். கஸ்டமர் நல்லா ஹெவியாகவே பண்ணி கொடுங்க, பேமெண்ட்டை பற்றி ஒன்றும் பிரச்சனை இல்லை, டைம் அதிகம் எடுத்துக்கினாலையும் வேலை சுத்தமாக நுணுக்கமாக கேட்டிருந்தனால கொஞ்சம் டைம் அதிகம் எடுத்து தான் நம்மளும் செஞ்சோம். இது ஒரு லென்த்தான ப்ராசஸ் தான். உங்களுக்கு வந்து ஷார்ட் பண்ணி காட்டியிருக்கேன், அதே மாதிரி ஸ்பீட் பண்ணியும் போட்டிருக்கேன். உங்களுக்கு புரிகிற அளவுக்கு கொடுத்துருக்கேன் என்னால் முடிஞ்ச வரைக்கும். ஏதாவது குறை இருந்தாலும் கண்டிப்பாக நீங்கள் கமெண்டில் சொல்லுங்கள், நான் அதை சரி பண்ணிக்கிறேன். இப்போ அடுத்தது பார்த்திங்கனாக்கா நம்ம கிரைண்டிங் பண்ணுறோம். இதில் பார்த்திங்கன்னா கத்தி வந்து ஒரே ஸ்ட்ரெயிட்டாக வாய்ப்பகுதி வந்து வெட்டக்கூடிய பகுதி ஒரே ஸ்ட்ரெயிட்டாக இருக்கிற மாதிரி தேய்ச்சிட்டு மேலே எல்லாமே சைட்லலாம் வந்து அதை நோசிங் பண்ணிடுறோம். பிசுறு வராத அளவுக்கு நம்ம வந்து பண்ணிக்கிறோம். நம்ம கையை கிழிக்காமல் இருக்கிறதுக்காக யூஸ் பண்ணும்போது அது எல்லாமே தேய்ச்சி நோசிங் பண்ணிடுவோம். இப்போ வந்து தேய்க்காதான் வந்து கத்தி வந்து ஒரே ஸ்ட்ரெயிட் பண்ணுறோம். ஒரு சின்ன சின்ன பிதுக்கம் இருக்கும். அது எதுக்காகனாக்கா நம்ம சுற்றியில் அடிக்கிறோம் இல்லைங்களா, அது நம்ம அந்த மாதிரி வந்து ஃப்ளாட்டாக எடுத்துகிட்டு அதுக்கப்புறம் கிரைண்ட் பண்ணும்போது ஒரே ஸ்ட்ரெயிட் வந்துடும் நமக்கு. அது கத்தியோட கீழ்ப்பகுதி, இது வந்து கத்தியோட மேல் கத்தி. இப்போ வந்து நம்ம இப்போ தேய்க்கிறது வந்து ஃப்ளாட்டான பகுதி, இது வெளியே வரக்கூடிய பகுதி, வெட்டக்கூடிய வாய்தாரில் வந்து இது வெளியே வரக்கூடிய பகுதி. இது வந்து டேப்பராக ஒரு 1 இன்ச்சு 2 இன்ச்சு நல்லாவே டேப்பர் கொடுத்துருக்கோம். அங்கேருந்து கொடுக்கும்போது உங்களுக்கு வந்து கத்தி நல்லா ஷார்ப்பாக இருக்கும். அந்த டேப்பர் வந்து ஒன் சைடாக தான் இருக்கணுமே தவிர கத்தி ஒட்டி வருது இல்லைங்களா, அந்த சைடு வரக்கூடாது. அந்த சைடு ஃப்ளாட்டாக இருக்கணும். கத்தரியில் வந்து நல்லா எப்படி சொல்கிறது, அவங்க வந்து பேப்பர் கட் பண்ணுறதுனால அதோட ஷார்ப்னஸ் வந்து ஒரு லைட்டாக ஒரு டேப்பர் தான் கொடுப்பாங்க. அது வந்து பேப்பர் அந்த மாதிரி வந்து மெலிசாக இருக்கிறது கட் பண்ணுறதுக்கு. இது நம்ம குச்சியை வந்து நல்லா தப்பமாக இருக்கும். தப்பமானாக்க ஒரு 2 விரல் சைஸுக்கு இருக்கும். அதை நம்ம வெட்டும் போது டக்குன்னு கட் ஆகணும், உடையக்கூடாது, வெட்டு வந்து கரெக்டாக இருக்கணும். அதுக்காக தான் வந்து நம்ம ஷார்ப்பாக அந்த குச்சி கத்திரி போடுறோம். தெரியுதுங்களா, மெலிசாக தான் இருக்கும். அது கட்டவாயாக தப்பமாக இருந்துச்சுன்னு வச்சுக்கோங்க, சோளத்தக்கையை உடைச்ச மாதிரி உடஞ்சிடும். நம்ம குச்சி வந்து பதியம் வைக்கும்போது அது வந்து முளைப்பு வராது. அதனால தான் வந்து உங்களுக்கு ஷார்ப்பாக இருக்கிற மாதிரி குச்சி கத்திரி முடிஞ்ச வரைக்கும் ஷார்ப்பாக கொடுக்கணும். இப்போ ரெண்டும் வந்து கிரைண்டிங் பண்ணியாச்சு, தெரியுதுங்களா, ஒரே ஸ்ட்ரெயிட்டாக இருக்கும். அடுத்தது வந்து ஃபைல் பண்ணுறோம். இப்போ ஃபைல் பண்ணுறதுனால ஒரே லெவலாக ஈவனாக வரும். அதில் வந்து மேடு பள்ளம் வராது வெட்டக்கூடிய இடத்துல. அதே மாதிரி முறுக்கல் வராது. கண்ணில் பார்த்தாலே ஒரே ஸ்ட்ரெயிட்டாக இருக்கிற அளவுக்கு அந்த மேடு பள்ளம் எல்லாத்தையுமே ஃபைல் பண்ணி எடுத்துடணும். அந்த முனையில் வந்து நம்ம போல்ட் ஃபிட் பண்ணுறதுனால அந்த 1 இன்ச்சு மட்டும் கொஞ்சம் கடினமாக கொஞ்சம் தப்பமாக விட்டுருப்போம். ஏன்னா தேய்மானம் வரும். அந்த போல்ட்டு இருக்கிற இடத்துல நம்ம அடிக்கடி யூஸ் பண்ணும்போது கொஞ்சம் தடிமனாக விட்டுட்டோம்னாக்கா அந்த தேய்மானம் வந்து நமக்கு குறையும், நல்ல பேலன்ஸாக இருக்கும். அந்த லாஸ்ட்டு முனைப்பகுதி மட்டும் ஒரு 1 இன்ச்சு போல்ட் வர ஸ்ட்ரெயிட்டாக இருக்கிற இடத்துல மட்டும் கொஞ்சம் தப்பமாக விட்டுருப்போம். சாணம் பிடிக்கும்போது அந்த இடத்துல வந்து விட்டு தான் பிடிப்போம். இந்த மாதிரி வந்து ஃபைல் பண்ணி எடுத்துக்கிறோம். நம்ம ஃபைல் பண்ணுறதுனால அது வாய்ப்பகுதி வந்து ஒரே ஈவனாக இருக்கும். இப்போ ஃபைல் பண்ணுறதே பார்த்திங்கன்னா 1 இன்ச்சு 1.5 இன்ச்சுக்கு வந்து ஃபைல் பண்ணுவோம். கிரைண்டிங் வந்து 2 இன்ச்சுக்கே பண்ணியிருக்கோம். இது டெம்பர் இந்த பட்டையில் வந்து ஓவர் டெம்பராக இருந்ததுனால அந்த போல்ட் ஃபிட் பண்ணுறது கூட ஹோல்ஸ் போட முடியல. ட்ரில் பண்ணும்போது சிரமப்பட்டு தான் நாங்களே போட்டோம். இந்த மாதிரி வந்து நல்லா ஃப்ளாட்டாக ஃபைல் பண்ணி எடுக்கணும். நம்ம அறம் யூஸ் பண்ணுறதுனால உங்களுக்கு ஷார்ப்னஸும் நல்லா இருக்கும். அதே மாதிரி வந்து கத்தி வாய்ப்பகுதி வந்து ஒரே ஸ்ட்ரெயிட்டாகவும் இருக்கும். அதே மேடு பள்ளம் வராது. இந்த மாதிரி
கரெக்டாக இருக்கும் ஈவனாக. அந்த முனையிலேருந்து அடிப்பகுதி வரைக்கும் நம்ம அறத்தை யூஸ் பண்ணிடுறதுனால வந்து கத்தி வந்து ஒரே ஈவனாக வரும். திக்னஸ் மேடு பண்ணலாம், ஃபிட்டிங் கரெக்டாக இருக்குங்களா? அவ்வளோதான். இதுக்கு மேலே வந்து மேலே அந்த டஸ்ட்டு எல்லாமே கொஞ்சம் ரிமூவ் பண்ணி எடுத்துருவோம் ஹேண்ட் கிரைண்டிங். இதுக்கு அடுத்தது நம்ம வந்து இந்த குச்சி வெட்டுறதுக்கு பார்த்திங்கனாக்கா 2 கத்தியும் ஜாயின் பண்ணுறதுக்காக ஹோல்ஸ் பண்ணணும். மேல் பிளேட்டில் கீழ் பிளேட்லையும் லாஸ்ட்டில் ஒரு 1 இன்ச்சு அல்லது 3/4 இன்ச்சு அந்த ரேஞ்சுக்கு வந்து மார்க் பண்ணி பஞ்ச் பண்ணிவிட்டு நம்ம ஹோல்ஸ் போட்டுக்கலாம். ட்ரில்லிங் யூஸ் பண்ணி போட்டுக்கலாம். அதே மாதிரி பஞ்சு யூஸ் பண்ணிக்கலாம். ரிவேட்டும் இது வந்து ரிவிட் பண்ணி யூஸ் பண்ணலாம். ரிவிட் பண்ணங்கனாக்கா அந்த அட்ஜஸ்ட்மெண்ட் வைக்க முடியாது. நம்ம ஒரு போல்ட்டு போட்டு டபுள் நெட்டு போட்டோம்னாக்கா அதில் வந்து வெட்டுறதுக்கு எவ்வளோ நமக்கு அந்த அட்ஜஸ்ட்மெண்ட் வேணுமோ அந்த அளவுக்கு அட்ஜஸ்ட் பண்ணுறதுக்கு போல்ட் போட்டாக்கா நமக்கு கொஞ்சம் வசதியாக இருக்கும். நல்ல ஹெவியான பட்டை. இது வந்து டாரஸ் 3 இன்ச்சு அகலம், 1/2 இன்ச்சுக்கு மேலவே திக்னஸ் இருந்துச்சு. ஸ்ட்ரெயிட்டாக ஒரே ஈவனாக இருக்குங்களா? இப்போ வந்து அந்த கத்திரி ஜாயின் பண்ணுறதுக்காக நம்ம வந்து ஃபிட்டிங்க்காக ஹோல்ஸ் போடுறோம். ரொம்ப ஃபுல் டெம்பர்னால ஹோல்ஸே இறங்கலை. நாங்கள் சிரமப்பட்டு தான் போட்டோம். பாருங்கள், தெரியுதுங்களா? டெம்பர் அருமையான டெம்பர். இது பிளேட்டு டாரஸ் பட்டை கொஞ்சம் சுமாராக தான் இருக்கும். ஆனால் இந்த பிளேட் வந்து நல்லா ஃபுல் டெம்பர் இருந்துச்சு. ட்ரில்லிங்கே ஹோல்ஸ் இறங்கலை. மறுபடியும் நாங்கள் பஞ்ச் பண்ணி தான் போட்டோம் ட்ரை பண்ணிவிட்டு. அடுத்தது பார்த்திங்கன்னா நம்ம கீழ்கத்தியை வந்து மரத்தில் ஃபிட் பண்ணுறதுக்காக 2 ஹோல்ஸ் பீஸ் வச்சு வெல்டு பண்ணிக்கிறோம். ஃபஸ்ட்லாம் வெல்டிங் இல்லாதனால நம்ம அதிலே காது மாதிரி வெட்டிட்டு அதை திருப்பி அந்த மாதிரி பண்ணிகிட்ருந்தோம். இப்போ வந்து வெல்டிங் மிஷின் இருக்கிறதுனால நம்ம 2 பக்கமும் 2 ஹோல்ஸ் பீஸ் வச்சு அந்த மரத்தில் ஃபிட் பண்ணுறதுக்காக அப்படியே வெல்டு பண்ணிடுறோம். இப்படி பண்ணுறதுனால ஸ்ட்ராங்காக இருக்கும். 4 போல்ட்டும் போடலாம். 2 போல்ட்டே ஹெவியாக க்ரிப்பாக தான் இருக்கும் அந்த ஹோல்ஸ் பீஸு. அதனால் 2 போல்ட்டே போட்டிருக்கோம். நம்ம இதில் அந்த ஹோல்ஸ் பீஸ் வைக்கும்போது சைடு கத்திரி வருது இல்லைங்களா, அந்த சைடு வைக்கக்கூடாது. இந்த சைடு ஆப்போசிட் வச்சோம்னாக்கா அந்த மேல் கத்தி வந்து கீழே அந்த ஹோல்ஸ் பீஸ் மேலே இடிக்காது. ஏன்னா ஆப்போசிட் சைடு வந்துடும். இப்போ வந்து நம்ம பைப்பு இதுக்கு வந்து 1 இன்ச்சு பைப் 1/4 பைப்பு நம்ம வந்து யூஸ் பண்ணியிருக்கோம். 1/4 வந்து கலாய் பைப்பு, துருப்பிடிக்காமல் இருக்கிற கலாய் பைப்பு தான் எடுத்துகிட்டு வந்தோம். அதை வச்சுட்டு கைப்பிடி வந்து ஜாயின் பண்ணிக்கிறோம். அடுத்தது வந்து நம்ம இது 6க்கு 4ன்னு சொல்லிவிட்டு மரம் நம்ம மெயின் வாஸ்கால் வருது இல்லைங்களா, அந்த மரம் தான் எடுத்துகிட்டு வந்தோம். அதுவும் ஹெவியாக இருக்கணும், நம்ம பெரட்டக்கூடாதுன்றனால நல்லா 6 இன்ச் அகலத்துக்கே இருந்துச்சு. அந்த வாஸ்காலுக்கு மேல் படிக்கு வச்சுருந்த மரம் தான் எடுத்துகிட்டு வந்துட்டு வேப்ப மரம் நான் இழைச்சி தான் அந்த இது வந்து கத்திரியை வந்து ஃபிட் பண்ணியிருக்கோம். நம்ம யூஸ் பண்ணக்கூடிய பார்வைக்கான பகுதி 3 சைடும் நல்லா ஃபுல்லாக இழைச்சி எடுத்துக்கிறோம். தெரியுதுங்களா? நல்லா நைஸ் வர மாதிரி இழைச்சிட்றோம். நம்ம கை மிஷின்லேயே இழைச்சிட்டோம், இல்லை பெரிய மிஷின்லேயும் இழைச்சி எடுத்துகிட்டு வர சொன்னாலையும் கஸ்டமர் இழைச்சிட்டு வந்துடுவாங்க. நம்மக்கிட்ட இருக்கிறதுனால நம்ம கையிலே செஞ்சுக்கிறோம். இது அடுத்ததாக அந்த எட்ஜ் எல்லாமே நோசிங் பண்ணி முடிச்சுட்டு அப்புறம் ஃபிட்டிங் பண்ணிக்கலாம். இப்போ வந்து இதுக்காக 4 இன்ச்சு போல்ட்டு தான் வாங்கிட்டு வந்தேன். இப்போ அந்த கீழ் கத்தியை வச்சு அந்த 2 ஹோல்ஸ் மார்க் பண்ணிவிட்டு ஹேண்ட் ட்ரில்லிங்கில் வந்து 1/2 இன்ச்சு சைஸு ஹோல்ஸ் போட்டுக்கிறேன். ஹேண்ட் ட்ரில்லிங்கில் தான் பண்ணிகிட்ருக்கோம். மரன்றதுனால ஹேண்ட் ட்ரில்லிங்லேயே கூட ஹோல்ஸ் போட்டுக்கலாம், ஒன்றும் பிரச்சனை இல்லை. நம்ம இது தான் மோஸ்ட்லி யூஸ் பண்ணிகிட்ருக்கோம். அடுத்தது பார்த்திங்கன்னா கத்தி வச்சுட்டு 2 போல்ட்டு அந்த 4 இன்ச்சு போல்ட்டு இருக்குங்க இல்லைங்களா, அதை போட்டு நெட்டு போட்டு எக்ஸ்ட்ரா இருக்கிற 1 இன்ச்சை வந்து கட் பண்ணிட்டோம். கீழே வந்து நெட்டுக்கு காடி எடுத்துகிட்டு போட்டு அதுக்கப்புறம் டைட் பண்ணிக்காங்க போல்ட்டு. அப்போ கீழே இருக்கிற நெட்டு வந்து ஸ்லீப் ஆகாது, சுத்தாமல் அப்படியே நின்றுக்கும். மேலே போல்ட்டை மட்டும் டைட் வச்சிங்கன்னா கரெக்டாக ஃபிட்டிங்கு டைட்டாக உட்காந்துக்கும். அதே மாதிரி போல்ட்டு வந்து உள்ளே போயிடும் அந்த நெட்டு. அடுத்தது வந்து கத்திரி ஃபிட் பண்ணுறோம். 2 கத்தியும் வச்சு ஜாயின் பண்ணிவிட்டு ஃபஸ்ட்டு ஒரு நெட்டு போட்டு அடுத்து ஒரு நெட்டு, அந்த 2வது நெட்டு டைட் வச்சிட்டோம்னா அதுக்கப்புறம் வந்து கத்தி இருக்காது. நம்ம எவ்வளோ அட்ஜஸ்ட்மெண்ட் வேணுமோ நெட்டை கழட்டிட்டு நம்ம அட்ஜஸ்ட் பண்ணணும். இப்போ பாருங்கள், குச்சி வச்சு நறுக்கி காட்டுறோம் இல்லைங்களா, ஒரு அழுத்துக்கு போயிடணும். அதே மாதிரி வந்து குச்சி வந்து நசுங்கக்கூடாது, கட்டிங் கரெக்டாக போகணும். மேல் கத்திரியை வந்து கீழ் கத்திரியோட ஒட்டி கட் பண்ணணும். கொஞ்சம் கேப் விடுவோம்,
அது எதுக்காகனாக்கா கம்ஃபர்டபுளாக யூஸ் பண்ணுறதுக்காக தான். தெரியுதுங்களா? சும்மா லைட்டாக அழுத்தினா போதும், டக்கு டக்குன்னு போகும். இது இவ்வளோ நமக்கு ஷார்ப்னஸ்ஸு. அதே மாதிரி பட்டையோட ஹெவி, நல்லா ஹெவி பட்டை போட்டதுனால உங்களுக்கு சிம்பிளாக ஒரு கையில் சும்மா அழுத்தினாவே டக்கு டக்குன்னு கட் ஆகும். எவ்வளோ பெரிய குச்சியாக இருந்தாலும், அடி குச்சியும் சரி, மொனை குச்சியும் சரி. நம்ம வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள்.